வணக்கம் நண்பர்களே. இந்த தேர்தலில் தாவேகா குறி வச்சு அரசியல் பண்ணது திமுக மட்டும்தான். அதாவது திமுக வர்சஸ் தாவேகா இந்த நேரேட்டிவ் அவங்க செட் பண்ண இந்த தோற்றம், இப்படி ஒரு தோற்றம் உருவாகிற மாதிரியான அந்த பேச்சுக்கள் தொடர்ந்து விஜய் பேசினாரு. போற இடமெல்லாம் மு.க.ஸ்டாலின் நேரடியா தாக்குனாரு. எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக இவங்களை பொருட்டாவே நான் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சது. அந்த நேரத்தில் திமுக அதிமுக அதே போல மற்ற கட்சிகள் பண்ண தவறு என்னன்னா, விஜய ஒரு பொருட்டா கூட மதிக்காம இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அதுக்கு நம்ம ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு கூட நினைக்காம கடந்து போனதுதான். ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் விஜய் பெயரை ஒரு இடத்துல கூட பயன்படுத்தல. இந்த தேர்தல் வரைக்கும் விஜயனுடைய பெயரையே அவர் பயன்படுத்தல, அந்த கட்சி பெயரையே சொல்லலை. அதாவது சட்டமன்றத்தில் அந்த கரூர் சம்பவத்தின் போது மட்டும்தான் சட்டமன்றத்தில் அந்த கட்சி பெயரை அவர் உச்சரித்தார். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அப்படித்தான். எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான், அதுவும் கூட பட்டும் படாமல் பேசிட்டாரு. அவருக்கு தேர்தலுக்கு பிறகாவது இவரோட கூட்டணி வர வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது, சபலம் இருந்தது. அதனால விஜயை ஒரு பொருட்டா எடுக்கல, பேசல. ஆனா விஜய் கடுமையா இவங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்ப இந்த முக்கியமான இரண்டு கட்சிகளும் விஜய் எதுவுமே சொல்லாம வழிவிட்டனுடைய விளைவு என்னன்னா, விஜய் போய் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சுக்கிட்டார். இவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு, குறிப்பா திமுக மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த கட்சியில் இருக்கிற யாருமே அதற்கு சரியான பதில் சொல்ல. இப்ப உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது ரெண்டு தான் தொடர்ச்சியை திரும்ப 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 சொன்னாங்க. ஒரு எவிடன்ஸ் கூட அவரால் சொல்ல முடியல, ஒரு உதாரணத்தை கூட சொல்ல முடியல. திரும்ப திரும்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தையே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா அதற்கு கவுண்டர், அதற்கு உரிய பதிலடி கொடுக்கணும்ல, அதை கொடுக்க தவறுனது எதுன்னா திமுக அரசு. டோட்டலா 100% அதில் தப்புனாங்க. சரி, முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி இவங்கெல்லாம் சொல்லலை, மற்ற தலைவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? அவர் முதல்வரே சொல்ல, நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்ற நினப்புல மிதப்புல அவங்க பேசாமல் விட்டுட்டாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். அதைத்தான் அவங்க பலமான ஆயுதமாக பயன்படுத்தினாங்க, அதைத்தான் ரீல்களாக மாற்றினாங்க, அதைத்தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இளம் தலைமுறை அதையே ஒரு தொடர்ச்சியாக இவங்க சொன்ன பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை உணர்ந்து இப்போதான் நம்ம அதை மாற்றணும், நம்ம அதை சரி பண்ணணும். எப்போ ஆட்சியை இழந்த பிறகு, இப்படி ஒரு கேவலமான அரசியல் சூழலுங்க வந்த பிறகு, இந்த மாதிரியான ஜென்மங்கள் எல்லாம் அமைச்சர் பொறுப்பிலையும் அல்லது முக்கியமான பொறுப்புலையும் உட்காந்துட்டு அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு சூழல் வந்த பிறகு இவங்க முழிச்சுக்கிறாங்களாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறார். நேற்று விட்டு அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தாவேகா அப்படிங்கிறது தூய சக்தி இல்லை, அது ஒரு துஷ்ட சக்தி. அது கட்சியை பிளந்து அதிமுக முதுகுல குத்தி அங்கிருந்து 20-25 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போறதுக்கு பேரு என்ன? அது எத்தனை பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அரசியல், எந்த அளவுக்கு எடுப்பிலேயே ஒரு மோசமான அரசியல்வாதியை விஜய் செயல்படுறாரு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில ரொம்ப காரசாரமா விமர்சனம் பண்ணியிருந்தார். இதை இப்ப பண்றீங்க இல்ல, இதைத்தான் அன்னைக்கே பண்ணியிருக்கணும். மற்றும் பலர் ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லும் போது நீங்க சும்மா இருந்தீங்க. அன்னைக்கு போட்டு வெளுத்திருந்தா ஒரு கவுண்டர், இதுக்கு சரியான ஒரு பதிலடி கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் எங்கே கொஞ்சம் பேராக சிந்திச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்துல நீங்க தோத்துருப்பீங்கல்ல, 2வது இடத்துக்கு போயிருப்பீங்கல்ல, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா அதை நீங்க கோட்டை விட்டீங்க. இப்போ அவரு துஷ்ட சக்தி அப்படின்னு சொல்றீங்க. பட் அது இனி காலம் கடந்த செயல். இப்போ அதிமுகவே இருக்குமா இல்லாம போயிடுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கொண்டாந்து உங்களை தள்ளி வச்சது யாருன்னா இந்த துஷ்ட சக்தி தான். இப்பதான் சரியான வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. இவர்களுடைய இந்த வீழ்ச்சி, திராவிட ஆட்சியினுடைய வீழ்ச்சி, இது அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ விஜய் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு ஒரு குரூப் பிரச்சாரம் பண்ணுச்சு. இப்போ விஜய் வந்த உடனே திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ரஜினிகாந்த் கூட சொன்னார். ஆனா உண்மையில திராவிட கட்சி இல்லாத ஒரு ஆட்சி அது. யோசிச்சு பாருங்க. திமுக அதிமுக அதனுடைய தலைவர்கள், அதனுடைய கொள்கைகள், அதனுடைய சாராம்சம் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு
இது என்னோட கட்சி அப்படின்னு சொல்றாரு விஜய். இதை நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம், விஜய்க்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, விஜய்க்குன்னு ஒரு புதிய ஒரு பாணி அரசியல் எதுவும் கிடையாது. புதிய பாணிங்கிறது என்னன்னா, இன்ஸ்டாகிராம் மூலம் ரீல்ஸ் மூலமாக இளைஞர்கள் மனதை சிதைத்து ஓட்டுகளை வாங்கினது மட்டும்தான் விஜய் பண்ண புது அரசியலை தவிர, மற்றபடி அவருடைய கட்சியினுடைய கொள்கைக்கு திமுக கொள்கைக்கு என்ன வித்தியாசம்? திமுக அதிமுக தலைவர்கள் யாரு, இந்த தாவேக்காவுங்கிற தலைவர்கள் யாரு? யோசிச்சு பாருங்க. இவங்க இதை முழுக்க முழுக்க காப்பி அடிச்சு, அவங்க கட்சியெல்லாம் கட்சி இல்லை, அவங்க கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன், நான் தான் வந்து உண்மையான தமிழ்நாட்டு கட்சி அப்படி வந்து நின்னா அது திராவிடத்தின் தொடர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? திராவிட கட்சிகளை பார்த்து காப்பி அடிச்சு ஒரு கட்சியை சொல்லி அதை வந்து ஜனங்கிட்ட வந்து ரீல்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டு பிறகு அது எப்படி கழகங்கள் திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க முடியும்? ஸோ இது திராவிடத்தினுடைய ஒரு நீட்சி தான். ஆனால் திராவிட கட்சியிலிருந்து ஏமாற்றி பிடுங்கிய ஒரு வெற்றி, அப்படித்தான் வந்து இதை நம்ம எடுத்துக்கணும். நான் இந்த இந்த ஒரு வாரம் 2 வார காலமாக பல பல ஒரு பெரிய உளைச்சல் தான், மன உளைச்சல் தான். இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது, முதல்வராக விஜய் போய் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தது, அமைச்சர்களாக போய் உட்கார்ந்துருக்கிற இவங்க மோஞ்சிங்களெல்லாம் பார்க்கும்போது வருகிற உணர்வு இருக்கு, உண்மையிலே வந்து அது தாழ முடியாத ஒரு வேதனையை தருது. ஒவ்வொரு அமைச்சரை நாற்காலிலையும் போயிட்டு உட்கார்ந்துருக்கிற இப்போதைய அமைச்சர்களை பார்க்குறப்பெல்லாம் உண்மையிலே மிகுந்த வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் அந்த திராவிட ஆட்சியில், அதாவது 60 ஆண்டு கால அந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை வந்து நான் பார்த்துட்டேன். 40 ஆண்டுகளை நல்ல உணர்வோட நல்ல விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த அந்த ஆட்சியை சொல்கிறேன். அதில் 40 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சிகளை நான் பார்த்தவன். அப்படி பார்த்த அதில் ஒரு 33 ஆண்டுகள் ஒரு பத்திரிகையாளனாவே பார்த்துருக்கேன். இந்த ஆட்சியினுடைய இந்த 2 திராவிட கட்சிகளின் ஆட்சிகளை ஒரு பத்திரிகையாளனாக 32-33 ஆண்டுகளாக நான் வந்து கவனிச்சிருக்கேன், ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய பல சந்திப்புகள், பத்திரிகையாளர் சந்திப்புகள் கலந்துக்கிட்டு இருக்கேன். கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் இவங்களுடைய ஆட்சிகள், அவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாத்திலையுமே வந்து நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த எனக்கு விவரம் தெரிஞ்ச இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலான திராவிட அந்த ஆட்சியிலேயே மிகச்சிறந்த ஆட்சி அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் தைரியமான, அது வந்து கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான். நம்ம வந்து இதில் கட்சி பேதம், கட்சி பாரபட்சம்லாம் எதுவும் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சியை தொட்டு இத்தனை உங்க விவரம் தெரிஞ்சதுல நீங்க பார்த்த ஆட்சியில எது சிறந்த ஆட்சி அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டீங்கன்னா கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான். இப்போ அது குறையே இல்லாத மிகச்சிறந்த ஆட்சின்னா, ஆனால் அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டேன். கடந்த ஆட்சியில் குறைகள் இருந்தது, நிச்சயமாக அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. ஆனால் நிறைகள் அதிகமாக இருந்தது. அந்த நிறைகள் அதிகமாக இருந்ததுனால தான் இது வந்து ரொம்ப சிறந்த ஆட்சி. மற்ற காலகட்டங்கள், இப்போ கலைஞர் இருந்த காலமாகட்டும், ஜெயலலிதா காலமாகட்டும், இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முதல்ல வந்த 5 ஆண்டு காலம் வந்து கொடூரமான ஆட்சி. அப்போ நான் வந்து மாலை முரசு தினமணி பத்திரிகைகளில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதற்கு அடுத்து கலைஞர் வந்தார், மிகச்சிறந்த ஆட்சியை தந்தார். உண்மையிலேயே வந்து சிறந்த ஆட்சி. அதுவும் கூட 5 ஆண்டு காலம் பல வளர்ச்சி பணிகள், அதுவரை பல நூற்றாண்டுகளாக தூர்வாரப்படாத பல நீர்நிலைகளை வந்து அவர் தான் வந்து தூர்வாரி செப்பனிட்டார். பல திட்டங்களை இப்போ அறிமுகப்படுத்தினார். உள்கட்டமைப்பு அவ்வளவு வந்து சிறப்பாக மாற்றினார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னையை வந்து அந்த காலகட்டத்தில் பல பாலங்கள் கட்டி அந்த போக்குவரத்து நெரிசல் எல்லாம் வந்து சரி பண்ணது கலைஞர் தான். அது கிடைச்ச பரிசு தான் அவரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறமா வந்தது ஜெயலலிதா ஆட்சி, அந்த 2001 2006. அது பரவாயில்ல, அந்த 96 ஒப்பிடும்போது வந்து இது பரவாயில்லன்ற ஆட்சி. அப்புறம் மீண்டும் கலைஞர் ஆட்சி. அந்த கலைஞர் ஆட்சியில் அவர் மீது பெரிதாக சொல்லப்பட்டது சினிமாக்காரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எப்போ பார்த்தாலும் சினிமாக்காரங்களை கூட உட்காரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய விமர்சனமாச்சு. அவர் செய்த சாதனைகளை விட இந்த குற்றச்சாட்டு தான் பெருசாக போச்சு. அதனால தான் அவர் ஆட்சியை பறி கொடுத்தார். இப்படி இந்த காலகட்டங்களை இப்படி நம்ம மதிப்பிட்டா, இந்த மு.க. ஸ்டாலினுடைய 2021 2026 அந்த 5 ஆண்டு காலம் வந்து உண்மையிலேயே வளர்ச்சி பாதையில் மிகச்சிறப்பாக நடை போட்டது தமிழ்நாடு. அவர் உருவாக்கின திட்டங்கள்,
அந்த 5 ஆண்டுகளுக்குள், அதாவது பொதுவாகவே அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருக்கிற அரசுகள் ஆரம்பிக்கும், அடிக்கல் நாட்டம், அதற்கு அடுத்த அரசு வந்து அதை முடிச்சு வைக்கும். இப்படி பல திட்டங்கள் இருக்கும். ஆனா மு.க. ஸ்டாலின் பீரியட்ல மட்டும் எப்படின்னா பல திட்டங்கள் அவர் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டோ அல்லது ஆரம்பிக்கப்பட்டோ அவர் ஆட்சி முடிவதற்குள்ளேயே வந்து அதை வந்து திறந்து வச்சிருக்காங்க, அந்த செயல்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மு.க. ஸ்டாலினுடைய நீண்ட நாள் கனவு என்னன்னா, சென்னை அந்த அண்ணா சாலை இருக்கு இல்லையா, மிக மிக போக்குவரத்து நெரிசல் மிக்க ஒரு பகுதி. நீங்க கார்லயோ பைக்லயோ சென்னைக்குள்ள போகணும், அதுல அண்ணா சாலைக்குள்ள போகணும்னா பக்குன்னு, ஏன்னா அவ்வளவு நேரம் எடுக்கும். அதற்கு ஒரு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பக்கமும் வந்து எலிவேட்டட் ரோடு, அது பேர் எலிவேட்டட் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர் துணை முதல்வராக இருந்த காலத்திலேயே கொண்டு வந்தார். அதாவது 2007 2008 அந்த ஆண்டுகளில் அவர் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற உள்கட்டமைப்பெல்லாம் பார்த்து அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கேட்டுட்டு மெட்ரோ ட்ரெயின் எப்படி பண்ணணும், அதே போல் இந்த பறக்கும் சாலை எலிவேட்டட் ரோட்ஸ் இதை எப்படி போடணும், இதையெல்லாம் வந்து அவர் அங்கே ஸ்டடி பண்ணிட்டு வந்தார். வந்து சென்னையில் முக்கியமாக வந்து மவுண்ட் ரோடில் 2 பக்கத்துலேயுமே எலிவேட்டட் ரோடு போடலாம், அதை தாம்பரம் வரைக்கும் நீட்டிச்சாக்க சென்னை வந்து போக்குவரத்து நெரிசலும் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 10,000 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டங்களுக்கு அந்த திட்டத்தை வந்து தீட்டி அதை அமல்படுத்தணும்னு நினைக்கும் போது ஆட்சி போயிடுச்சு. ஜெயலலிதா வந்தாங்க, முதல்ல தூக்கி கடப்பில் போட்டது அந்த எலிவேட்டட் ரோட் ஸ்கீமை தான். அதே போல் மெட்ரோ ரயில், அந்த மெட்ரோ ரயிலில் வந்து அப்படி ஓரமாக நிப்பாட்டு மோனோ ரயில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியல, ஏன்னா மோனோ ரயில்ன்றது ஒரு ஃபெயிலியர் மாடல். அதனால் அந்த மெட்ரோவையே அவங்க வந்து மு.க. ஸ்டாலினுடைய ஐடியா, அதை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. இப்போது மு.க. ஸ்டாலின் 10 ஆண்டுகள் கழித்து திரும்ப அவர் வந்து சிஎம் வர்றாரு. துணை முதல்வர் இருக்கும்போது அவர் திட்டம் தீட்டினாரு, 10 வருஷங்கள் சிஎம் வர்றாரு. அதுக்குள்ளே மவுண்ட் ரோடு டோட்டலாக மாறி போச்சு. எப்படின்னா 2 பக்கங்களிலும் மெட்ரோ ரயில் போகுது. மவுண்ட் ரோடில் இப்போ 2 பக்கத்துலேயும் பறக்கும் சாலை அமைக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ஆனால் போக்குவரத்து நெரிசல் அப்படியே, மெட்ரோ போட்ட பிறகும் போக்குவரத்து நெரிசல் அப்படியே தான் இருக்குது. அதற்கு அவர் கொண்டு வந்தது தான் வந்து குறுகிய காலத்தில் ஒரு அந்த இரும்பு பிரிட்ஜ். நீங்கள் இப்போ நீங்கள் அண்ணா சாலைக்கு போனீங்கன்னா தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் வந்து அந்த பிரிட்ஜு, அந்த பணி கிட்டத்தட்ட முடிவுறும் நிலையில் இருக்கிற அந்த பாலத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே போல் தீநகரில் ஒரு பாலம் அமைச்சார். தீநகர் ரயில் நிலையத்திலிருந்து தீநகர் பேருந்து நிலையம் வரைக்கும் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்து கட்டினார். இதெல்லாம் வந்து அவர் ஆட்சியில் அவர் வந்த பிறகு அந்த திட்டங்களை அவர் ஆரம்பித்து அவர் காலத்திலே முடிஞ்சது. அதெல்லாம் இப்போ இந்த மெட்ரோ ரயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மு.க. ஸ்டாலின் தான் அவருடைய பிரெயின் சைல்டு. அது அதன் பிறகு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அதனுடைய மெட்ரோ அதனுடைய 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டம் அப்படின்னு சென்னையை சுற்றி சுற்றி மெட்ரோ ரயில் போக்குவரத்துக்கான அந்த வேலைகளை வந்து முடுக்கி விட்டார். இடையில எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வந்து மெட்ரோ ரயில், அதாவது ஜெயலலிதா ஆரம்பித்து வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதன் பிறகு எடப்பாடி வந்தார், மெட்ரோ ரயில் பணிகள் அப்படி நின்று போச்சு, ஏன்னா நிதி சரியாக வரல அப்படின்ட்டு. மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு மாநில அரசு நிதியிலேயே வந்து பெரும்பாலும் இந்த மெட்ரோ ரயில் பணிகளை வந்து தொடர்ந்தார். மத்திய அரசு கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் செஞ்சது எல்லாமே வந்து மாநில அரசினுடைய நிதியிலிருந்து அனைத்து இந்த 3 பகுதிகளிலும் மெட்ரோ ரயில் இதை வந்து ஆரம்பித்தார். இப்போ அதில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் வடபழனி வரைக்குமான பணிகள் கிட்டத்தட்ட முடிஞ்சு திறப்பு விழாவுக்கு தயாராக இருந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது. அந்த வேலைகள் அவ்வளவு வேகமாக நடக்க முக்கிய காரணம் மு.க. ஸ்டாலின் தான். அந்த பகுதியை மட்டுமாவது வந்து தேர்தலுக்கு முன்னே நம்ம ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் சரி அவசரப்படாதீங்க, கரெக்டாக பண்ணுங்க, அடுத்து நம்ம ஆட்சி வரப்போது அப்போ திறந்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே போல் அண்ணா சாலையில் இருக்கிற அந்த மேம்பால பணிகள் அதுவும் வந்து கிட்டத்தட்ட நிறைவுறுகிறது. அதையே வந்து திறந்து வைக்கிற ஸ்டேஜ் தான். இப்போ இந்த ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு, மு.க. ஸ்டாலின் ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்து யார் வந்து அந்த திட்டத்தை, அந்த மெட்ரோவையும் இந்த மேம்பாலத்தை யார் திறந்து வைப்பாங்க? இந்த சாதனைகளுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத, இந்த பணிகளில் இம்மி அளவுக்கு கூட பங்களிப்பை தராத, ஏன் குறைந்தபட்சம் ஒரு யோசனை சஜஷன் கூட இவங்க இது வரைக்கும் அதை பற்றி சொன்னதில்லை. ஆனால் இந்த தாவேகாவினர் இந்த தற்கூரியில் வந்து அதை திறந்து வைக்க போகிறாங்கன்றது எவ்வளவு மன வலியை தரும் அப்படிங்கிறத யோசிப்பாருங்க. மக்களுக்கு இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு தான் அந்த திட்டங்கள்.
மக்களுக்காக தான் திறந்து வைக்கிறாங்க. ஆனா திறந்து வைக்கிறவங்க யாரு? அதுல துளியும் சம்பந்தம் இல்லாத, அதில் துளியும் பங்களிப்பு தராத ஒரு கூட்டம் அதை வந்து திறந்து வைக்க போறாங்க. பெருமையா வந்து அதை பத்தி பேச போறாங்க. ஒன்றும் இல்லை, நேத்து எழும்பூர்ல ஒரு மிகப்பெரிய வளாகம், 800 கோடிக்கு மேல முதலீடு செலவில் கட்டப்பட்ட அந்த வாகனங்கள் நிறுத்துகிற ஒரு மிகப்பெரிய வளாகம். அது யாரோட பிரெயின் சென்டர்னா மு.க. ஸ்டாலின் முதல்வரை வந்த பிறகு அதை கட்ட ஆரம்பிச்சு அந்த 5 ஆண்டுக்குள்ளேயே பணிகள் முடித்து இந்த நேத்து வந்து அதை திறந்து வச்சாங்க. யாரோட சாதனை இது? நீங்க நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான். நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி எத்தனை டைடல் பூங்காக்கள், எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை புது புது பாலங்கள், எத்தனை புதிய கட்டிடங்கள், இந்த மாதிரி போக்குவரத்துக்கான அந்த திட்டங்கள், இது எல்லாம் வந்து மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்டு அந்த பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பணிகள் நிறைவு பெற்றது. தேர்தல்ன்றதுனால வந்து அதை அவரால் ஓப்பன் பண்ணி வைக்க முடியல. ஆனா அதையெல்லாம் வந்து பெருமையா சொந்த கொண்டாட போறது யாரு? இந்த தாவேக தற்கூரி பசங்க. இப்ப இவங்களை தற்கூரிகள் சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க தப்பா இது அப்படின்னு கேட்டா, அவர்கள் தவறா இல்லையாங்கிறத விட இந்த மாதிரி எதிலுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோ திட்டமிடலோ எதுவுமே இல்லை அவங்களுக்கு. தேர்தல் நேரத்தில் இது எதையாவது நாங்கள் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவோம், இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு அங்கே நாங்கள் பிரிட்ஜு கட்டுவோம், அல்லது இந்த கோயம்புத்தூர்ல போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிடுச்சு மெட்ரோவை கொண்டு வருவோம், அல்லது வேற ஏதோ ஒரு போக்குவரத்து மாற்று திட்டத்தை ஒன்று கொண்டு வர போறோம், அப்படி எதையாவது சொல்லி வாக்கு கேட்டுருப்பாங்களா? அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்த மு.க. ஸ்டாலின் குறை சொல்லி வாக்கு கேட்டவங்க. அவங்களுக்கு திறந்து வைக்க தகுதி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மனவலியை தருகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதுல மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வந்து அணு அணுவா பார்த்து 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 செதுக்கி ஒரு நல்ல ஒரு கோபுரம் மாதிரி வந்து நல்ல உயரமா கட்டி வச்சுட்டு போயிட்டார் மு.க. ஸ்டாலின். இப்போ அந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து இந்த தமிழ்நாட்டு அழகை பார்த்து ரசிக்கிற ஒரு அனுபவம் யாருக்கு வருதுன்னா இந்த தாவேக பசங்களுக்கு தான் வருது. இவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லாத ஒரு பெருமைக்குரிய ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி வச்சுட்டு போயிட்டாரு மு.க. ஸ்டாலின். அதாவது ஏன் குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினுக்கு நீங்க ஓட்டு போடல, மு.க. ஸ்டாலின் என்ன உங்களுக்கு செய்யாம போயிட்டாரா அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற பெண்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லை, அவர் எல்லாமே செஞ்சுட்டாரு, நாங்க கேட்கறதுக்கு மேலே வந்து அவர் செஞ்சுட்டாரு, எல்லா வசதிகளும் எங்க தொகுதியில் இருக்கு, ஸோ அதனால தோக்கடிச்சிட்டீங்களா? இல்ல அவர் தோப்பாரு நாங்க நினைக்கல, என் பசங்க சொன்னாங்க ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போட்டோம், மு.க. ஸ்டாலின் தோப்பாரு அப்படின்னு நினைச்சு போடல அப்படின்னு ஜனங்க சொல்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவர்கள் அந்த மூளையை வந்து சாணியில் அடிச்சு அவங்கள மூளை மழுங்க வச்சிருக்காங்க இந்த கூட்டம். நம்ம நல்லது ஒண்ணுன்னா நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 5 ஆண்டு காலம் வந்து திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு தொடர்ந்து இருந்தா இது அடைந்திருக்க வேண்டிய உயரம் வேற. இப்போ ஒரு பெரிய ரேஞ்சில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க அதை மெயின்டைன் பண்ணணும், இவங்களால நிச்சயம் மெயின்டைன் பண்ண முடியாது. அது இந்த 10 நாள் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ பின்னோக்கி தான் போகும். அப்படி பின்னோக்கி போவதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரியுது. நான் நேற்றே சொன்ன மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை கை நழுவி போயிடுச்சு. கேட்டால் இங்கே ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை, அரசியல் சூழல் சரியில்லை அப்படின்னு காரணத்தை சொல்றாங்க. இவங்க மற்ற பல திட்டங்களுக்கு வந்து இவங்க பேரை வச்சுக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் செஞ்சதை, அது நடைமுறையில் இருந்ததை ஏதோ இவங்க தான் புதுசா செஞ்ச மாதிரி வந்து காட்டிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா உணவகங்கள், இப்போ அதிமுக ஒரு குரூப் வந்து ஃபயர் விடுது இல்லையா, அம்மா உணவகங்கள் மறுசீரமைப்புன்ட்டு. அம்மா உணவகத்தை மு.க. ஸ்டாலின் நினைச்சிருந்தா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவரை தடுத்திருக்க முடியுமா? அம்மா உணவகம் கிடையாது, இதுக்கு மேல முதலமைச்சர் மக்கள் உணவகம் அப்படின்னு மாத்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல கலைஞர் உணவகன்னே மாத்திட்டாரு, மாத்திருந்தா என்ன யாரும் போய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போறாங்களா? ஆனா அவர் அதை செய்யல. அதுவும் அவர் பதவியேற்ற உடனே வந்து ஒரு அம்மா உணவகத்தை இழுத்து மூடுற ஒரு காட்சி வெளிவந்தது. உடனடியாக வந்து அதை போய் அங்கே அதே இடத்துல வச்சுட்டு மன்னிப்பு கேட்க வச்சது மட்டும் இல்லை, அம்மா உணவகங்கள் அதே பேரில் அதே தரத்தோடு இயங்கும் அப்படின்னு சொல்லி அதில் கையை வைக்க விட்டார். கூடவே வந்து காலை உணவு திட்டத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த உடனே இந்த ஒயின் ஷாப் மூடுறது 10 மணிக்கு 3 நாள், அதே போல் பிளாக்ல விற்கக்கூடாது,
ஆனால் அப்போ கூட 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் விட்டாங்க. இவங்க பாட்டுப்படி டான்ஸ் போட்டாங்க. ஆனால் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இப்போ 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் வரைக்கும் வாங்குறதா நேற்று கடந்த 2 நாட்களாக நீங்கள் இணையதளத்தில் சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் வந்து பரவுறதை பார்க்கலாம். அதுவும் இந்த தாவேக பசங்களே வந்து அந்த வீடியோவை எடுத்து பரப்பி விடுறதையும் வந்து பார்க்க முடியுது. பல இடங்களில் தகராறு நடக்குது, கடைக்காரங்களுக்கும் குடிமகன்களுக்கும் தகராறு. இது எல்லாமே வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் தான், கண்டிஷன்ஸ் தான். அது அம்மா உணவு ஏற்கனவே இருக்கிறது தான். அதை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீங்க? மறுசீரமைப்புனா என்ன பண்ண போறீங்க? விலை ஏற்ற போறீங்களா? இல்லை சாப்பாடு இதை மாற்ற போறீங்களா? ஒன்றும் கிடையாது. அதே தான். அதே இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்டாக, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறோங்க, நல்லா சுத்தமாக நல்லா சமைக்கணும். யாராவது போய் சாப்பிட்டு பார்ப்பீங்களா? அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஜெயலலிதா அதை அறிமுகப்படுத்தும் போது அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. அம்மா உணவு இட்லியை வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, பொங்கல் சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் இங்கே இவங்க அமைச்சர் ஒருத்தர் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துக்கு இப்போ நேரு ஸ்டேடியம் போகிறாரு. அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் சமைச்ச உணவை பரிமாறுறாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கெல்லாம் அந்த உணவை கொடுத்துட்டு இவர் அதாவது பன் பட்டர் ஜாம் தனியாக வாங்கி சாப்பிட்றாரு. இதான் வந்து இவங்க லட்சணம். மக்களோட மக்களாக இருக்கிறவங்களுடைய அந்த நடவடிக்கையா மக்களுக்கு சம்பந்தமே, துளி கூட சம்பந்தமே இல்லாம நோகாம ஒயிட் கலரோட வந்து பதவிக்கு வந்த இவங்களுக்குமான வித்தியாசங்கிறது வந்து அதுதான். ஸோ இந்த ஆட்சியினுடைய அவலம் 2 வாரங்களில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அம்பலமாகி இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனை இந்த விஜய் அரசு பதவியேற்ற 2 வாரத்தில் செஞ்சிருக்கு. அது அத்தனை எதிர்கட்சிகளும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அதைத்தானே வந்து நீங்க பெருசா ஜனங்கிட்ட பொய்யா சொல்லுவீங்க. அந்த சட்ட ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பும் நீங்க வந்த பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. ஒரு வாயில்லா பொண்ணு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்றாங்க. ஒரு ஒரு அதாவது பொதுவா இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்ல தனிநபர்களது வன்மம், தனிநபர்களது அந்த மன அழுக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ எல்லா பெண்களுக்கும் போலீஸார் கூடவே பாதுகாப்புக்காக போக முடியுமா, எல்லா இடத்துக்கும் போக முடியுமான்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது தான். அதில் தப்பு நடக்கும்போது வந்து காவல்துறை தலையிட்டு இன்னொரு வாட்டி அதை நடக்காம ஒரு கடுமையான தண்டனையை பெற்றுத்தருவது தான் நம்முடைய சட்ட அமைப்பு. ஆனால் இவங்க இதுக்கு காரணம் திமுக தான். யாரா இங்கே ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, அப்படி செய்தி வந்த உடனே காரணம் திமுக தான், திமுக தான் அப்படி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ ஒரு வாயில்லா பெண்ணை வந்து அந்த மாதிரி பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது பெரிய செய்தியாக வந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணை வந்து மருத்துவமனை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனால் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு கூட கொடுக்காம அலட்சியம் காட்டியிருக்காங்க. தாவேக அரசனுடைய நிர்வாகம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு தனிநபரது அந்த மன வக்கிரம். இன்னொன்று, பொது வெளியில அத்தனை பொதுமக்களும் பார்க்க ஒரு பெண்ணை ஒரு பையன் கல்லால் அடிச்சு கொண்டு இருக்கான். தன்னுடைய காதலி அப்படின்னு சொல்றாங்க, கல்லால் அடிச்சு கொண்டு இருக்கான். அதாவது வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் ஒருத்த வன்புணர்வு செஞ்சிடறான். அது அந்த தனி மனித வக்கிரம். இது சட்ட ஒழுங்கு, அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு, 2த்தையுமே வந்து கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயம். இந்த பையன் அந்த பொண்ணை பொது வெளியில் இருக்கு, 2மே ஒரே நாள் நடக்குது. 2மே ஒரே நாள் நடக்குது. ஒரு 11 நாள்ல இந்த அரசு பதவியேற்று 11 நாள்ல 32 குற்றங்கள் அரங்கேறிருக்கு. அதுல 7 குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரானவை. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 குற்றங்கள் வந்து கொலை தொடர்பானவை, 10 குற்றங்கள் வந்து கொள்ளை, அதே போல பொதுவெளியில் சட்டம் ஒழுங்கை மீறுவது. இது 11 நாள்ல நடந்த குற்றச்சம்பவங்களின் தொகுப்பு. போன வீடியோவில் நான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொன்னேன். அது எப்படியெல்லாம் சந்தி சிரிக்குதுன்ற டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்லையோ பத்திரிகைகள்லையோ செய்திகளாக வருது. அது தொடர்பாக அத்தனை பேர் கேள்வி எழுப்புறாங்க. பொதுவாக ஒரு புதிய அரசை அட்லீஸ்ட் 1 மாசமாவது எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க வந்த வேகம் என்ன, அதே வேகத்தில் வந்து குற்றங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது,
உங்க அமைச்சர்களுடைய இயலாமை, உங்க அரசினுடைய இயலாமை, உங்களால வந்து இதை அட்ரஸ் பண்ண முடியல. யாரால? விஜய் முதல்வர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிற விஜயால இந்த குற்றங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. எதிர்கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் மிக கடுமையா போட்டு வெளுக்கிறாங்க. அதுல டிடிவி தினகரனுடைய அந்த குற்றச்சாட்டுகள், அவர் வந்து விஜயை போட்டு கிழிக்கிற விதம் இருக்க, அது வந்து வேற ரேஞ்ச். அப்படி ஒரு பேட்டி. விஜய் வந்து ஒரு மாற்று நீங்களே, இதுதான் மாற்றா? இந்த மாற்று தர்றதுக்கு தான் வந்து இவருக்கு ஓட்டு போட்டிங்களா? இன்னொரு பக்கம் சீமான் செங்கல்பட்டு கூட்டத்தில் அவர் நிகழ்த்திய உரை, உண்மையிலே ஒவ்வொருத்தனும் வெக்கத்துல நாக்க புடிங்கன்னு அப்படி தலையை குளிஞ்சிக்கிற மாதிரியான கேள்விகளை அவர் முன் வச்சார். அந்த அரசியல் நம்ம உடன்பாடு இருக்கு இல்லைன்றது வேற. ஆனா அவருடைய ஆதங்கம், வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே பேசினார் அவர். இதெல்லாம் வந்து எதனுடைய வெளிப்பாடுனா, இந்த அரசு வந்து இன்னும் போக போக எந்த அளவுக்கு திறமையற்ற ஒரு மோசமான நிர்வாகத்தை தரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்படையான ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் என்னடா இது, ஒண்ணுமே இன்னும் நடக்கல, 2 வாரத்திலேயே இவ்வளவு தூரம் குற்றம் சாட்டுறீங்க, இவ்வளவு தூரத்துக்கு வந்து பேசுறீங்களேன்னு சொன்னா, நம்ம இப்பயாவது வந்து விழிச்சுக்கங்க, இப்பயாவது வந்து ஒரு மோசமான வீழ்ச்சியிலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணுங்க. இன்னும் 6 மாசத்துக்குள்ளேயாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க. இது தாங்காது. இந்த ஆட்சியில தமிழ்நாடு நிச்சயமாக மிகப்பெரிய தலைகுனிவையும் மிகப்பெரிய ஆபத்தையும் சந்திக்க போகுதுங்கிறது பட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரியுது. அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான். ஏன்னா நாங்க இத்தனை நாள் என்னை போன்றவர்கள் தொடர்ச்சியாக விஜய் மற்றும் அந்த கட்சி தாவேகா மற்றும் அதனுடைய செயல்பாடு, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்லுகிற தற்கூறிகள், இவங்களெல்லாம் போட்டு வெளுத்தோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் அதுக்கு காரணம். எப்படியாவது வந்து இந்த அரசியல் கட்சிகள் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணுவாங்க. இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தியா மாறி நம்ம தலைமையில உட்காந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சுதாரிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அவ்வளோ பேர் பேசணும். இப்போ பேசினவங்க யார்? பொன்ராஜ் மேல வந்து கேஸ் போட்டாங்க, 3 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. இன்னும் இப்படி பேசுகிறவர்களை எல்லாம் வந்து அச்சுறுத்துவதற்கான வேலைகள் அவங்க இறங்கியிருக்காங்க. பேசினவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்க தவிர, இந்த அரசியல் கட்சிகளுக்கு நம்ம அவ்வளவு தூரம் சொல்றோமே, அவங்க யாராவது வந்து விழிப்படைந்து தேர்தலுக்கு முன்னே வந்து விஜய்ங்கிறது ஒரு பெரிய சக்தி இல்லடா, இது தேவையற்ற சக்தி, இது தேவையில்லாத அணி அப்படின்னு ஏதோ ஒரு வகையில மக்கள் கிட்ட போய் அவரை எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா, அதை அவங்க செய்யவே இல்லை. இதில் யூடியூப்ல பேசுறவன், தொலைக்காட்சியில் உட்காந்து விவாதம் பண்றவங்க, இவங்க எவ்வளவு காலத்துக்கு வந்து இதை செய்ய முடியும்? எவ்வளவு காலத்துக்கு இதை அலோவ் பண்ணுவாங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. அதனால இப்போ குய்ய முறையான ஒவ்வொருத்தரும் வந்து கதறாங்க. அதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய அந்த நேற்றைய பேட்டி வந்து உண்மையிலே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு எல்லாருக்குமே. மாற்று கட்சிக்காரர்கள் கூட பிடிஆரை மரியாதை தான் பேசுவாங்க. ஆனால் திமுகவினுடைய வீழ்ச்சியை தொடங்கி வச்சது யாரு? இந்த பிடிஆர் தான். ஒன்று ஓப்பனாக பேசணும்னா, திமுகவின் வீழ்ச்சியை தொடங்கி வச்ச பெருமை யாருக்கு சேரும்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் தான் சேரும். இந்த ஆட்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து அவரை தான் நிதி அமைச்சராக போட்டாங்க. ஆனால் மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஏற்படுகிற செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவர் பட்ஜெட் போடுறது அல்லது ஐடியா கொடுக்கறது இல்லைங்கிறதுனால தான் பிடிஆரை ஒதுக்கி வச்சுட்டு தங்கம் தினரசை கொண்டு வந்தாங்க. பிடிஆர் வந்து இந்த அரசுக்கு ஒத்துழைக்கல. சரி, அப்படியும் கூட இவரை பதவியிலிருந்து தூக்கிட்டாலோ அல்லது வேற ஏதாவது வகையில் டீப்ரமோட் பண்ணாலோ வந்து அது கட்சிக்கு அவப்பெயராயிடும், தேவையற்ற மனக்கசப்புறன்னு தான் பேசாமல் போட்டுருக்காங்க. அப்பவே, அதாவது இந்த ஆட்சி ஆரம்பிச்ச திமுக ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள்லயே பிடிஆரோட ஆடியோ வருது. இது 30,000 கோடி ரூபாய், 30,000 கோடி ரூபாய திமுக குடும்பம் வந்து இந்த மாதிரி அவங்க ஒதுக்கிட்டாங்க, அதாவது அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு வந்து பேசின ஆடியோ வந்து வெளியே வந்தது. அதையே வந்து பெரிய ஆயுதமா வச்சுக்கிட்டு வந்து பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதுவும் குறிப்பா இந்த விஜய் பட்ஜெட்ல 30% வந்து ஸ்டாலின் சாருக்கு போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, மூளை இல்லாத கூட அதை சொல்ல மாட்டான். பட்ஜெட்ல கமிஷன் போகுது அப்படின்ட்டு எதை வச்சு சொன்னாத? இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்ன அந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு வந்து இதை வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி ஒரு சரிவை ஆரம்பத்தில் ஏற்படுத்தினவர் தான் பிடிஆர். இப்போ என்ன சொல்றாரு? புதிய சகாப்தம் வந்துருச்சா இது விஜய் வந்த உடனே?
திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு, புதிய சகாப்தம் வந்து விஜய் வந்துட்டாரு அப்படின்னு வந்து அறிக்கை கொடுத்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய தனிப்பட்ட இதை பார்த்துக்க போகிறேன். இதை முதல்ல செஞ்சுட்டு போயிருக்கலாமே. நீங்கள் திரும்ப அமெரிக்காவுக்கே போயிட்டு உங்கள் ஏதோ ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தீங்களா, அங்கே போய் பண்ண வேண்டியது தானே. இடையில் இந்த தாவேக கட்சி அவங்க ஆரம்பித்து அந்த மாநாடெல்லாம் நடக்கும்போது பெரிய பரபரப்பு கிளப்புனாங்க. என்னன்னு, பிடிஆர் பழனிவேல்ராஜனே வந்து எங்கள் கட்சியில் சேர போகிறாரு அப்படின்னு சொன்னது யார்? ஆதவ அர்ச்சனா. பிடிஆர் வந்து எங்க கூட சேர போகிற. அப்போது இவங்க எல்லாம் உள்ளடி வேலை பார்த்துருக்காங்கன்னு தானே எடுத்துக்கணும். திமுகவை ஒழிச்சது யார்? தொண்டர்கள் இல்லை. திமுகவை ஒழிச்சது இந்த மாதிரி உள்ளடி வேலை பார்த்த திமுகவுக்குள்ளே இருந்த முக்கியமான தலைகள் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதனால இப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து ரொம்ப 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 சரியானது. இந்த கட்சியை சரி பண்ணணும்னா உள்ளவே இருக்கிற இந்த கலைகள், உள்ளவே இருந்து குழிப்பறிச்ச நபர்கள், இவங்களெல்லாம் வந்து பாரபட்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து எந்த விதமான தயவு தாட்சணியம் பார்க்காம நீக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த தாவேக ஆட்சி எவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து அகற்றப்படுகிறதோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதற்கும் ஒரு வழியை பாருங்கள். திருமாவளவன் மாதிரியான ஆட்களை நம்பி எந்த வேலையிலையும் இறங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து ஒன்று தேர்தலே வந்தால் கூட பரவாயில்ல, அதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த ஆட்சி போகிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது.